உலக அரசியலில் இதுவரை கண்டிராத ஒரு மிகப்பெரிய பதற்றம் தற்போது ஹோர்முஸ் ஜலசந்தியில் வெடித்துள்ளது. அமெரிக்காவின் அதிநவீன போர் விமானங்களான F-15E மற்றும் A-10 வார்ஹேக் ஆகிய இரண்டு ஈரானால் அடுத்தடுத்து சுட்டு வீழ்த்தப்பட்டு இருப்பது ஒட்டுமொத்த உலகையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நீங்கள் பார்ப்பது ஒன்றும் மீண்டும் மீண்டும் ஒளிபரப்பப்படும் பழைய சினிமா அல்ல, இது நிஜம் என்று ஈரான் தூதரகம் சமூக வலைதளங்களில் அமெரிக்காவை வெளிப்படையாக கிண்டல் செய்திருப்பது நிலைமையின் தீவிரத்தை உணர்த்துகிறது. சுமார் 5 வாரங்களாக நீடித்து வரும் இந்த போரில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த பாதையை மிக எளிதாக திறந்துவிட முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்து வந்தார். ஆனால் ஈரானின் இந்த துணிச்சலான பதிலடி அமெரிக்க இராணுவத்திற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. வீழ்த்தப்பட்ட விமானங்களில் ஒருவர் மீட்கப்பட்டாலும் மற்றவர்களின் நிலை என்ன என்பது குறித்து இன்னும் முறையான தகவல்கள் வரவில்லை. உலகின் கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் 20% கொண்டுள்ள இந்த ஹோர்முஸ் ஜலசந்தியை ஈரான் தனது முழு கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. இது அமெரிக்காவிற்கு எதிரான ஈரானின் மிகப்பெரிய ஆயுதமாக மாறியுள்ளது. ஈரானின் இந்த அதிரடி நடவடிக்கையால் கச்சா எண்ணெய் விலை விண்ணை தொட்டுள்ளது. இது அமெரிக்காவில் பணவீக்கத்தை அதிகரிக்கும் அபாயத்தை உருவாக்கியுள்ளது. அமெரிக்க உளவுத்துறையின் அறிக்கையின்படி ஈரான் தனது இந்த பிடியை அவ்வளவு எளிதில் தளர்த்தப் போவதில்லை. ஈரானின் இந்த ஆக்ரோஷம் ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் இந்திய கப்பல்கள் உட்பட சில வணிக கப்பல்கள் ஓமன் வழியாக புதிய பாதைகளை தேட தொடங்கியுள்ளன. ஆனாலும் ஹோர்முஸ் ஜலசந்தியின் முக்கியத்துவத்தை ஈடுகட்ட முடியவில்லை. ஒரு புறம் வான்வழி தாக்குதல்கள், மறுபுறம் பொருளாதார நெருக்கடி என அமெரிக்கா தற்போது இக்கட்டான சூழலில் தள்ளப்பட்டுள்ளது. ட்ரம்ப் இந்த பாதையை மீட்க இராணுவத்தை அனுப்புவாரா அல்லது பேச்சுவார்த்தைக்கு இறங்கி வருவாரா என்பதே இப்போது உலக நாடுகளின் மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது. எது எப்படியோ, ஈரானின் இந்த மாஸ்டர் பிளான் வல்லரசு நாடுகளுக்கே சவாலாக மாறியிருப்பதை மறுக்க முடியாது.